ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் ப்ராப்பராக எப்படி வந்து மானிட்டைசேஷனுக்கு இப்போ உள்ள அப்டேட் படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா 4000 வாட்ச் ஹவர்ஸ் அதுக்கப்புறம் 1000 சப்ஸ்கிரைபர்ஸை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி அப்ளை நோ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதன் மூலிமா நம்ம அப்ளை பண்ணுவோம். ஜஸ்ட் வந்து உங்கள்கிட்ட ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் இருந்ததுன்னா ஜஸ்ட் 1 or 2 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ப்ராசஸை வந்து முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் ரிவ்யூக்கு போயிடும். இல்லைன்னு சொன்னால் ஜஸ்ட் அதை கிரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ப்ராசஸ் இருக்கும். அதே மாதிரி ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வேறு, அதாவது உங்களுடைய சேனலை விட்டு வேறு ஏதாவது இமெயில் ஐடியில் இருந்ததுன்னா அதை லிங்க் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஒரு 1 மினிட் இல்லைனா 2 மினிட் வந்து ஆகும். அந்த மாதிரி இருக்குது. இதை பற்றி எல்லாம் அந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன் கைஸ். கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் பிடிச்சிருந்து இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ரெடி ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. அப்போனா நான் போடுற அந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் எப்படி லிங்க் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் மானிட்டைசேஷன் எப்படி ப்ராப்பராக இந்த இப்போ உள்ள அப்டேட் படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மானிட்டைசேஷன் அப்படிங்கிற ஒன்று எலிஜிபிலிட்டி ஆனதுக்கப்புறம், அதாவது அந்த 4000 வாட்ச் ஹவர்ஸையும் அதுக்கப்புறம் 1000 சப்ஸ்கிரைபர்ஸையும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அப்ளை நவ் அப்படிங்கிற மாதிரி கீழே ஆப்ஷன்ஸ் காட்டும். இந்த அப்ளை நவ் அப்படிங்கிற மாதிரியான ஆப்ஷனை கிளிக் பண்ணி தான் நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணலாம். ஜஸ்ட் நீங்கள் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண உடனே இந்த மாதிரி டிக் மார்க் இருக்கும். கீழே வந்து அப்ளை நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்ளை நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு 3 ப்ராசஸ் வந்து இருக்கும். அந்த 3 ப்ராசஸையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண வேண்டியிருக்கும். அப்படின்னா தான் மானிட்டைசேஷன் ஒன்று ஆன் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்னுடைய பார்ட்னர் ப்ரோக்ராம், அதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அவங்களுடைய எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும். அதுக்கு வந்து நீங்கள் கட்டாயம் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் இந்த அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் சேனலுக்கு மானிட்டைசேஷன் கிடைக்குங்கிற ரூலே இருக்குது. அதனால் நீங்கள் இதுக்கு தக்க வீடியோ வந்து மேக் பண்ணிக்கிங்களா அப்படிங்கிறத 1 செகண்ட் செக் பண்ணிட்டு இதில் வந்து ரெண்டுத்தையும் டிக் மார்க்கை கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடலாம் சிம்பிளாக. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரீடைரக்ட் ஆகி கொஞ்சம் டைம் ஆகும். அதாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோடிங் ஆகி டைம் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் லோடிங் ஆகிக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட் ஸ்டார்டட் அப்படிங்கிற ஆப்ஷனில் டன் அப்படிங்கிற மாதிரி ஒரு க்ரீன் சிம்பிள் வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கனாலே போதும். லோடிங் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் வந்துருச்சு. அடுத்த ப்ராசஸை நம்ம ஆரம்பிக்கணும். அடுத்த ப்ராசஸ் வந்து சைன் அப் ஃபார் ஆட்சன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கூகுள் ஆட்சன்ஸ்க்கு நீங்கள் வந்து சைன் அப் பண்ண வேண்டியிருக்கும். கைஸ், இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய தப்பு பண்ணுவாங்க. அதுக்காக இந்த ஒரு 3 மெத்தடை கண்டிப்பாக சொல்லித்தரேன். நீங்கள் ஆல்ரெடி ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ஒரு மெத்தட் தான். என்கிட்ட ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் இருக்குது அப்படிங்கிறத கிளிக் பண்ணி கண்டினியூன்னு கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக ரீடைரக்ட் ஆயிரும். ரொம்பவே சிம்பிளான ஒரு மெத்தடில் வித்தின் a செகண்டில் ரிவ்யூ பண்ணிடலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேனலுடைய மெயில் ஐடி வேறவா இருந்து உங்களுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுடைய மெயில் ஐடி வேறவா இருந்ததுன்னா ஜஸ்ட் ஆக்சஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதை நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணணும். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான ஒன்று. ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் கொஞ்சம் கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணுறது கஷ்டமானதெல்லாம் இல்லை. ஜஸ்ட் உங்களுடைய இன்ஃபர்மேஷனை நீங்கள் பேசிக்காக கரெக்டான ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அவங்க ரிவ்யூ பண்ணிவிட்டு ஒரு 1 or 2 days இல்லைனா 8 hours உங்களுக்கு வந்து பண்ணி தந்துடுவாங்க. ரொம்பவே சிம்பிள் தான். கைஸ், ரெண்டாவது ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் இருக்குது, ஆனால் வேறு மெயில் ஐடியில் இருக்குன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நீங்கள் உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிட்டு அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷனில் போனீங்கன்னா கீழே வந்து ஆக்சஸ் அண்ட் அத்தாரிசேஷன் இருக்கும். அதுக்கு கீழே யூசர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுடைய சேனலுடைய மெயில் ஐடியை இதில் என்ட்ரு பண்ணி இன்வைட் கொடுக்கலாம். இப்படி பண்ணால் மட்டும்தான் கரெக்டாக உங்களுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். அதனால் இன்வைட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் வந்து இன்வைட் பண்ணுறதுக்கு இதில் மெயில் ஐடியை இன்வைட் பண்ணுறதுக்கு அந்த ஆப்ஷனில் சர்ச் ஆப்ஷனில் கொடுத்து அதில் இன்வைட் யூசருங்கிற மாதிரி ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக வித்தின் செகண்டுக்குள்ளே மெயில் வந்து போயிடும். மெயிலை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா விசிட் திஸ் லிங்க் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் டேரெக்டாக உங்களுக்கு வந்து ஆக்சஸ் பண்ண சொல்லி கேட்கும். ஆக்சஸ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் அசோசியேஷன் நீங்கள் மறுபடியும் யூடியூப்னுடைய மானிட்டைசேஷன் பேஜுக்குள்ளே போய் அதுக்கப்புறம் மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பேஜுக்குள்ளே வந்துடும். கரெக்டான அக்கௌண்ட்டை கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரீடைரக்ட் ஆகிற மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ரீடைரக்ட் ஆகிக்கலாம். இல்லைனா நீங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து புதுசாக க்ரியேட் பண்ண வேண்டியிருக்கும். அதையும் நல்ல மனசில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி லாஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூக்கு போயிடும். ரொம்பவே சிம்பிளான ஒரு ப்ராசஸ் தான் கைஸ். இதெல்லாம் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேனலில் உங்களுடைய ஓன் கண்டென்ட் இது வந்து 100% என்னுடைய கண்டென்ட் தான் அப்படின்னு நீங்கள் ஸ்வேராக இருந்தீங்கன்னா ஜஸ்ட் மினிமம் 1 டேக்குள்ளே உங்களுக்கு அப்ரூவ் கிடைக்கிறதும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க 3 மந்த்துக்கு மேலே கூட ஆகலாம் அப்படின்னு. அப்படிலாம் எதுவுமே இல்லை. கண்டிப்பாக உங்களுடைய கண்டென்ட்டை கரெக்டாக கொடுத்துட்டீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 டே இல்லைனா ஒரு 1 வீக்குக்குள்ளேயே கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிக்கிடும். இது என்னுடைய பர்சனல் ஒரு ஒப்பீனியன் அப்படின்னு சொல்கிறேன். என்னுடைய ஒரு அனுபவத்தில் நான் வந்து இதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்.
கைஸ் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. வீடியோவில் வந்து ரொம்பவே முக்கியமான இந்த கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை பற்றி நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி மானிட்டைசேஷனுக்கு யூடியூப்பில் இந்த இப்போ உள்ள அப்டேட் படி எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சொல்லிட்டேன். கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மட்டும் ஒரே லைக் பண்ணுங்கள். எதுக்கு பிடிக்கல அப்படிங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஏதாவது கேள்வி மட்டும் சந்தேகங்கள் இருந்தாலும் அதையும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். முடிஞ்ச நெக்ஸ்ட் வீடியோ கூட மேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஃபைனலாக நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த மாதிரியான எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பை பை, see you. நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்.